but never for ourselves. Our destiny isn't theirs to decide. In 5 American cities. In defiance of the president's order that all robots. வருங்காலத்துல மனுஷங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ரோபோட் மனுஷங்களை விட பல்லாயிரம் மடங்கு புத்திசாலியா மாறிட்டாங்க. அதனால எல்லா ரோபோட்ஸுமே இனிமே நாங்க யாரும் மனுஷங்க கீழே வேலை பார்க்க மாட்டோம், எங்களுக்குன்னு தனியா சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்க மனித இனம் இதை எதிர்க்க நினைக்க, இதனாலே மனுஷங்களுக்கு ரோபோட்ஸ்க்கு இடையே ஒரு மிகப்பெரிய போரே வருது. போரோட நடுவுல ரோபோட்ஸோட கை தான் ஓங்கி இருக்கு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா இது எல்லாமே ஈத்தன்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வர வரைக்கும் மட்டும்தான். அவர் கண்டுபிடிச்ச விஷன்கிற கண்டுபிடிப்ப நம்ம மண்டையில மாட்டிக்கிறது மூலமா அவர் கண்டுபிடிச்ச இன்னொரு ரோபோட் நம்மளால இங்க உட்கார்ந்துட்டு இயக்க முடியும். இதனால மனுஷங்க யாரும் சாக மாட்டாங்க. இவர் கண்டுபிடிச்ச அந்த ரோபோட்டையும் அந்த விஷனையும் வச்சு மனித இனத்துக்கு பயங்கர ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த ரோபோட்டை இதை வச்சு அடிச்சு சாத்த ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள்லயே போர் முடிவுக்கு வருது. போர்ல தோத்த எல்லா ரோபோட்டையுமே தனியா ஒரு இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள மனுஷங்க யாரும் போறதுக்கு அனுமதியே கிடையாது. இப்படியே பல வருஷம் போனாலும் மனுஷங்க இந்த ஈத்தன் கண்டுபிடிச்ச விஷனை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவங்க அப்பா அம்மா தனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. இவர் கண்டுபிடிச்ச விஷனை நம்ம பயன்படுத்துறது மூலமா நமக்கு பிடிச்சவங்க கூட நம்மளால ஆர்டிபிஷியலா பேசிக்க முடியும். அதனாலேயே மக்கள் அதிகமா இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலகம் ஃபுல்லாமே ஈத்தரோட இந்த விஷனை போட்டு தான் மக்கள் நடமாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி நம்ம போன் நோண்டிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அந்த படத்துல எல்லாருமே விஷனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ஸ்கூல்ல கூட எல்லாரும் விஷன் போட்டு தான் படிக்கிறாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோயினான கிரீனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நம்ம கிரீன் இப்ப அப்படியே அவ வீட்டுல உட்கார்ந்துருக்கா. அவ வீட்டுக்கு பின்புறத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் போய் பார்த்தா அது ஒரு ரோபோட். ரோபோட்ஸ் எல்லாமே கைது செய்யப்பட்டு ஒரு டெசர்ட்ல விடப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து அவங்களால இங்க வரவே முடியாது. இங்க எப்பறம் வந்துச்சுன்னு இவ பயந்து போய் ஒரு கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிறா. அந்த ரோபோட் மொல்லமா உள்ள வர ஆரம்பிக்குது. அந்த ரோபோட்டும் இவ இருக்கிற கட்டில் அப்படியே தூக்க இவ அப்படியே பயந்து போயிட்டா. ஆனா அந்த ரோபோட் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. ஆனா அது சொல்றது ஒண்ணுமே புரியல. இதனாலேயே நம்ம கிரீன் இப்ப என்ன பண்றானா அந்த ரோபோட்டோட பேசரிச்சு பான் பண்ண அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, நான் யாரும் கிடையாது, உன்னோட தம்பி தான். இந்த போட்டோல இருக்கிற உன் தம்பி தான் நான் அப்படின்னு சொல்ல கிரீனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா கிரீனுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். அந்த தம்பி பயங்கர புத்திசாலி. ஆனா அந்த தம்பி 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல நம்ம கிரீன் அவங்க அப்பா அம்மா அவன் தம்பின்னு 3 பேத்தையுமே இழந்திருப்பாங்க. நம்ம கிரீனுக்கு அவன் தம்பி கிறிஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த பொம்மையுமே நான் தான் உன் தம்பி கிறிஸ், என்ன நம்ப அப்படின்னு சொல்ல இவளால நம்பவே முடியல. என் தம்பியோட போட்டோவை கூடன்னு அந்த ரோபோட் கிட்ட இருந்து போட்டோ வாங்க ட்ரை பண்ண அந்த ரோபோட் இப்ப அப்படியே கீழே விழுந்துருது. இந்த சத்தத்தை கேட்டு கிரீனோட அங்கிள் அங்க வந்துடுறாங்க. கிரீனோட அங்கிள் அந்த ரோபோட்டை பார்த்துட்டு இரு நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றேன்னு அங்க ஒரு மிகப்பெரிய கலாட்டாவை பண்ண கிரீன் அவங்க அங்கிள் கரண்ட் ஷாக் கொடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறா. இப்ப வண்டி ஒரு இடத்துல வந்து நிக்குது. நம்ம கிரீனுமே அந்த ரோபோட்டை பார்த்து நீதான் என் தம்பி கிறிஸ்னா, நீ உயிரோட இருக்கியா இல்ல இதுதான் உன்னோட ஒரிஜினல் உடம்பு அப்படின்னு கேட்க அந்த ரோபோட்டுமே இது என்னோட உடம்பு கிடையாது, என் உடம்பு ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த உடம்பு எங்க இருக்குன்னு கண்ணாடி போட்ட ஒரு டாக்டரால மட்டும் தான் உனக்கு சொல்ல முடியும். ஆனா அந்த கண்ணாடி போட்ட டாக்டரை உனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்ல கிரீனுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது தான் தம்பி இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த ஒரு டாக்டர் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த டாக்டர் இப்போ எங்க இருக்காருன்னே தெரியல. இப்ப அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, அந்த டாக்டர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அவர் எங்க இருக்காருன்னா ரோபோட் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல கிரீனுக்கு தூக்கி வாரி போட. ஏன்னா அந்த இடத்துக்கு யாருமே போனதில்ல. அங்க எப்பரா போறதுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க அங்கிளோட கார் டிக்கி ஓபன் பண்ணா அவங்க அங்கிளுக்கு நிறைய கொரியர்ஸ் வந்திருக்கு. அந்த கொரியர்லாம் எந்த அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குன்னா அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து தான் இந்த கொரியர்லாம் வந்திருக்கு. இந்த கொரியர் யாரு டெலிவரி பண்றானோ கண்டிப்பா அவன் அந்த இடத்துக்கு போவான். அவன் வண்டியில மட்டும் ஏறி எப்படியாவது போயிட்டோம்னா அந்த இடத்துக்குள்ள நம்ம ஈஸியா போயிடலான்னு கிரீன் ஒரு பிளான் பண்ணி இப்ப அந்த அட்ரஸுக்கு போறா. அந்த அட்ரஸுக்கு போன உடனே அந்த ட்ரக் வருது. அந்த ட்ரக்ல இருந்து ஒருத்தன் அப்படியே நடந்து வர ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ரோபோட் வந்து இவன் கிட்ட டீல் பேசிட்டு இருக்கு. இவனும் இவன் கண்ணை விற்கலான்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா கண்ணை வாங்க வந்த ரோபோட்டு அந்த கன் எடுத்து இந்த ட்ரக் டிரைவரையே போட்டு தள்ளுற மாதிரி போக இவனும் பயந்து போன மாதிரி நடிக்கிறான். ஆனா இப்படி அந்த ரோபோட்டு இந்த மாதிரி போட்டு தள்ள இவனுக்கு 2 பேரும் உடஞ்சு போன அந்த ரோபோட்டை தூக்கி பின்னாடி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா நம்ம கிரீன் அந்த ரோபோட்டும் இவங்களுக்கு தெரியாம அந்த ட்ரக்குக்குள்ள ஏறி அந்த ட்ரக் டிரைவரோட வேர் ஹவுஸுக்கும் போயிடுறாங்க. ரோபோட்ஸ் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம கிரீனும் அந்த இடத்துல உட்காந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியாவது அந்த டாக்டரை போய் பார்க்கணும்னு அந்த ரோபோட்டு கூட்டிட்டு அப்படியே ஓடுறா. பார்த்தா ஒரு பொம்மையை மிதிச்சிருவா. இந்த சத்தத்தை கேட்டோன்னு அந்த ட்ரக் டிரைவரு
குழந்தை யாருமே நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க கிரீன் என்ன சொல்றானா, சார் நான் உங்களை பார்க்கவே இல்லை, இங்க நடந்த எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன், என் தம்பி ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான், அவன் எங்க இருக்கான்னு இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும், என்ன போக விடுங்க, உங்களை பத்தி நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம கிரீனோட அங்கிள் கார் கிட்ட ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். இனிமே இவனை நம்ம கெட்ட போலீஸ்னு கூப்பிடுவோம். இந்த கெட்ட ரோபோட்டோட வேலை என்னன்னா, அத்துமீறி ஏதாவது ரோபோட் பூமியில் நடமாடிட்டு இருந்துச்சுன்னா அந்த ரோபோட்டை புடிச்சு அவங்கள அடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுதான் இவனோட வேலையே. இந்த கெட்ட போலீஸ்க்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து அவனே இப்போ கிரீனோட கார் கிட்ட வந்திருக்கான். ரோபோட்ஸ் அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்தோட அட்ரஸ் இருக்கும்ல, மேபி அவங்க அங்க இருக்கலான்னு அவங்கள தேடிட்டு பிந்தாலு இங்கே வந்துட்டான். உங்ககிட்ட இருக்கிற 2 ரோபோட் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா ட்ரக் டிரைவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆள் நம்மள சும்மா விட மாட்டானே. ஏற்கனவே பொருள் வாங்க வந்த அந்த ரோபோட் எப்படி அடிச்சு போட்டானோ அதே மாதிரி இவனையும் அடிச்சு போடலான்னு பாக்குறான். ஆனா இந்த கெட்ட போலீஸ் சும்மா இல்ல, அந்த ரோபோட் இவன் அடிக்க வரும்போது அப்படியே நவுந்துக்கிறான். அடி ஃபுல்லா ட்ரக் டிரைவருக்கு விழுந்துருது. இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி நம்ம கிரீன் அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறா. ஆனா அவங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது. கெட்ட போலீஸ் எல்லாத்தையும் போட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கான். இப்போ ஒரு கட்டத்துல இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நம்ம டிரைவர் என்ன பண்றானா, ஒரு மிகப்பெரிய மிஷினை வச்சு அந்த ரோபோட்டை பிடிச்சிடுறான். ரோபோட்டை பிடிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடலான்னு ஒரு வண்டியில ஏற, ஆனா அந்த கெட்ட போலீஸ் இதெல்லாம் ஒரு விஷயமானு அதுல இருந்து தப்பிச்சு வந்து அவன் கண்ல இருந்து ஒரு பீமை விடுறான். அந்த பீமை விட்டு அடுத்த செகண்டே அந்த இடமே இப்ப அப்படியே சதறி போச்சு. இவங்க திருப்பியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது நம்ம கிரீன் என்ன பண்றானா, ஒரு புக்லின் எடுத்துட்டு வந்து அந்த ஆளை ஒரே சாத்துறா. இந்த மாதிரி சாத்துறதுனால மேல இருந்த கல்லு ஃபுல்லா அவன் மேல விழுந்துருது. இவங்களும் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரக் டிரைவருக்கு ஒண்ணு புரியுது, இந்த இடத்துக்குள்ள வரதுக்கும் போறதுக்கும் இருக்கிற ஒரே வழி என்னோட அந்த வேர் ஹவுஸ் மட்டும்தான். இப்ப அதுவும் உடஞ்சு போச்சு, நம்ம எப்ப இதுல இருந்து போறதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இப்ப நம்ம கிரீன் என்ன சொல்றானா, என் தம்பி இருக்கிற இடம் ஒரு ஆளுக்கு தெரியும், அந்த டாக்டரை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா அவரோட மூலமாவே நீங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ட்ரக் டிரைவருக்கு ஒரு வழி இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரோபோட் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து இவங்க காரோட கண்ணாடியில் அடிக்க அப்படியே அங்க இருக்கிற மித்த ரோபோட் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பெரிய ரோபோட்டோட காலிலே அடிக்க அந்த ரோபோட் கண்ட்ரோல் இழந்து அப்படியே கீழே விழுகுது. அங்க இருக்க எல்லா ரோபோட்டும் இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. இவங்களும் இப்போ அந்த ரோபோட்டோட டவுனுக்குள்ள போய் பார்த்தா எல்லா வகையான ரோபோட்டுமே அந்த இடத்துல இருக்கு. இப்ப அந்த பீனட்ங்கிற ரோபோட்டும் இவங்களை பாத்துறாங்க. அந்த பீனட் ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் யாரும் இங்க வரக்கூடாது, எதுக்காக இங்க வந்தீங்க, எதுக்காக இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு கேட்க கிரீன் என்ன சொல்றானா, இங்க இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு, அந்த டாக்டர் எங்க இருக்காருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க, அவருக்கு மட்டும்தான் என் தம்பி எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த மிஸ்டர் பீனட் என்ன சொல்றாருன்னா, இங்க சொல்ற மாதிரி ஒரு டாக்டர் இங்கதான் இருந்தாரு, ஆனா அவரு இப்ப இங்க இல்ல, உங்களுக்காக நான் ஒரே ஹெல்ப் பண்றேன், இன்னைக்கு நைட்டு மட்டும் நீங்க இங்க ஸ்டே பண்ணலாம், எங்க ஆளுக நாளைக்கு காலையில கொண்டு போய் உங்களை வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இதே சமயத்துல அப்படியே ஈத்தனை காட்டுறாங்க. ஈத்தன் அவங்க அம்மாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா அப்படியே ஹேங் ஆன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்ததான் தெரியுது, இந்த ஈத்தனே அவங்க அம்மா மிஸ் பண்றதுனால அந்த விஷனை போட்டு அவங்க அம்மா டெய்லியும் பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்ப அவனோட கோ சயின்டிஸ்ட் கிட்ட எதனால நம்ம டெக்னாலஜி இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை நாள நம்ம விஷனுக்கு உறுதுணையா இருந்தது கிறிஸோட மூளை தான். ஆனா கிறிஸோட மூளையை வச்சு அவன மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட்டை தயார் பண்ணிருக்காங்க. அதனால கிறிஸோட பாடி முந்தி மாதிரி ஒர்க் பண்றது இல்ல, அந்த ரோபோட்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த கெட்ட போலீஸோட ரோபோட்டை காட்டுறாங்க. பார்த்தா அந்த ரோபோட் செத்து போச்சுன்னு பார்த்தா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அங்கிருந்து கிளம்பி ஹீரோஸை தேடி அது வந்துகிட்டே இருக்கு. நம்ம கிரீன் ட்ரக் டிரைவரை பார்த்து என்ன சொல்றானா, இப்படியே நம்ம நாளைக்கு வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோம், எதுக்கு இன்னைக்கு நைட்டு நம்ம வேஸ்ட் பண்ணணும், நம்ம போய் அந்த டாக்டரை தேடலாம், அந்த டாக்டரை தேடினா என் தம்பி கிடைச்சிருவான் அப்படின்னு சொல்ல ட்ரக் டிரைவர் பெருசா இதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா வெளியே மோசமான ரோபோட்ஸ் நிறைய இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இதனாலே பயங்கர சோகமாயிட்டா நம்ம கிரீனு. அதனால ஒரு இடத்துல போய் உட்கார கிறிஸோட ரோபோட் இப்ப அந்த இடத்துக்கு வருது. இடத்துக்கு வந்து அந்த கார்ட்டூனை பிளே பண்ண ஆரம்பிக்குது. அந்த கார்ட்டூன் வேற எந்த கார்ட்டூன் கிடையாது, இந்த கிறிஸோட ரோபோட் மாதிரியே காஸ்மோன்னு ஒரு ரோபோட் இருந்திருக்கும். நம்ம கிரீனும் அவளோட தம்பியும் எப்பவுமே இந்த கார்ட்டூனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த வீடியோவை பிளே பண்ண கிரீன் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளோட ஃபீலிங்ஸை பார்த்து மித்த ரோபோட்ஸும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நைட் ஆக அங்க இருக்கிற ஒரு போஸ்ட்மேன் பொம்மை, இங்க இருந்த டாக்டர் கிறிஸ்ங்கிற ரோபோட் இங்க வந்துச்சுன்னா அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாரு, இது அவர் இருக்கிற அட்ரஸ் ஆமா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம கிரீனுக்கு அவர் எங்க இருக்காருங்கிற அட்ரஸ் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஏரியாவோட தலைவரான பீனட் சொல்லாம இவங்க எங்கேயுமே போக முடியாது. பீனட் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்க தம்பியை போய் தேடுறதுக்கு நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன், அத
அது மட்டும் இல்லாம இந்த இடம் கொஞ்சம் மோசமானதுனால என் ஆளையும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், நானும் உங்க கூட வரேன், உங்க தம்பியை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க அப்படியே அந்த அட்ரஸ் நோக்கி கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த அட்ரஸுக்கு போய் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 ஸ்டெப் வச்ச அடுத்த செகண்டே பைத்தியம் பிடிச்ச நிறைய ரோபோட் அங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தூரத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டோட கதவை போய் தட்டுன்னு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரோபோட்ஸ் இவங்களை அடிக்க வந்துட்டே இருக்கு. திடீர்னு அங்க ஒரு சவுண்ட் கேட்க அப்படியே அந்த எல்லா ரோபோட்டும் அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க இருக்கிற ஃப்ளோரும் அப்படியே கீழே விழுக நம்ம கிரீன் இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த அந்த டாக்டரை பார்க்க அந்த டாக்டரோட சட்டையை பிடிச்சு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. என் தம்பி என்ன பண்ணீங்க, என் தம்பிக்கு என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்க இந்த டாக்டரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. போர்ல மனித இனமே தோக்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் கார் ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருந்த கிறிஸோட பாடி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவன் பிரெயின் ஒரு சூப்பர் பிரெயினா இருக்கிறதுனால அவன் உடம்பையும் அவன் மூளையும் வச்சு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. இவங்க விஷன் அப்புறம் விஷன் மூலமா கட்டுப்படுத்துற அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷனும் அந்த ரோபோட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம கிறிஸோட உடம்பு அந்த ஈத்தன் கம்பெனி கிட்டே இருக்கணும். இந்த டாக்டருமே போர்ல மனுஷங்க செத்துறக்கூடாதுன்னா கோமால இருக்கிற இந்த கிறிஸோட பாடியை வச்சு, ஆனா கொஞ்ச நாளையே கிறிஸ் கோமால இருந்து எந்திரிக்க இந்த டாக்டருக்கு பயங்கர கில்ட்டா போச்சு. நம்மளாலதான் இந்த பையன் இப்படி இருக்கான்னு ஈத்தன் கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா ஈத்தன் இத பத்தி வெளியே சொன்னீங்கன்னா உன்னை கொன்றுவேன்னு ஈத்தன் மிரட்ட இவர் அங்கிருந்து ஓடி போயிருக்காரு. இவர் ஓடி போறதுக்கு முன்னாடியே கிறிஸோட பாடி எப்படி எல்லாம் செயல்படுமோ, அவனுக்கு என்னெல்லாம் மெமரி பவர் இருக்குமோ அதெல்லாம் வச்சு இந்த கிறிஸ்ங்கிற இந்த ரோபோட் உருவாக்கி இருக்காரு. அந்த ரோபோட் மூலமா கிரீனை இவர்கிட்ட வர வச்சிருக்காரு. இப்ப இந்த டாக்டருமே அவர் மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோட்டை காட்டுறாரு. அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, உங்க தம்பி வேற எங்கேயும் கிடையாது, அந்த ஈத்தனோட கம்பெனில தான் இருக்காரு, அந்த கம்பெனிக்குள்ள எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது கெட்ட போலீஸ் அந்த இடத்துக்கு வர இவங்க எல்லாம் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த கெட்ட போலீஸ் உள்ள வரும்போது பீனட் மட்டும் தான் அங்க இருக்கான். நம்ம பீனட்டுக்கு இவருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையாகுது. ஆனா பீனட்டுக்கு வயசானதுனால இந்த கெட்ட போலீஸ அவரால் சமாளிக்கவே முடியல. இப்ப அப்படியே தப்பிச்சிடலான்னு டிரைவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். ஆனா இந்த கெட்ட போலீஸ் மாதிரியே நிறைய ஃபோர்ஸ் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய சண்டையாகுது. பேஸ்பால் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட் இவங்களை போட்டு பொழக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இந்த கெட்ட போலீஸ் இந்த மிஸ்டர் பீனட்டோட தலையை பிடிச்சு பிச்சு விட அவர் அங்கேயே மயக்கம் போட்டுட்டாரு. இப்ப அப்படியே அந்த டாக்டர் தேடி போனா அந்த டாக்டருமே சட்டப்படி நீங்க ரோபோட்ஸை மட்டும்தான் கொல்ல முடியும், என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இந்த கெட்ட போலீஸுமே அதனாலதான் சொல்றேன் மரியாதையா சரண்டர் ஆயிருங்க, உங்க கையில இருக்கிற துப்பாக்கி கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல இவரு இதுக்கு கட்டுப்படுறாரு. ஆனா கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு ஈத்தனோட ரோபோட் அங்க வர அவன் அப்படியே சுட்டு கொன்றுது. ஆனா இதை பார்த்து இந்த கெட்ட போலீஸ் அவர் தான் சரண்டர் ஆயிட்டாரு, எதுக்காக தேவையில்லாம அவர் சுட்டு கொன்னீங்க அப்படின்னு கேட்க ஈத்தன் பயங்கர திமிரா அங்கிருந்து போயிடுறான். ஆனா இதே சமயத்துல கிரீன் கிறிஸோட ரோபோட் தூக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கா. ஆனா அங்க நிறைய ரோபோட் போர்ஸ் வந்து கிறிஸ் அப்படியே தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ் ஒரு வழியா அவங்க தூக்கிட்டு போக கிரீன் அப்படியே ரோபோட் கிட்ட மாட்டிக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த கெட்ட போலீஸ் நம்ம கிரீனை அங்கிருந்து காப்பாத்தி உன் வீட்டுக்கு போமான்னு துரத்தி விட்டுறான். இப்ப நம்ம கிரீனுமே நான் தம்பி எப்படா காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி இவ ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த ட்ரக் டிரைவர் என்ன சொல்றானா, நானும் போர்ல இருந்திருக்கேன், என் கண்ணு முன்னாடியே நிறைய மனுஷங்க செத்து போயிருக்காங்க, ஏன் நானே என் ஃப்ரெண்டு ரோபோட் கூட நிறைய வாட்டி போர்க்காலத்துல சண்டை போட்டிருக்கோம், ஆனா இவன் என் உயிரே காப்பாத்திருக்கான், நீ நம்பிக்கை இழக்காம உன் தம்பியை காப்பாத்துற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல கிரீனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த டாக்டர் மாதிரியே இருக்கிற அந்த ரோபோட் கிட்ட போய் அந்த ஹெட் குவார்டர்ஸோட பாஸ்வேர்டு எல்லாமே உனக்கு தெரியும்ல, அங்க இருக்க எல்லா டோரையுமே உன்னால ஓபன் பண்ண முடியும்ல அப்படின்னு கேட்க இதுவும் ஆமான்னு சொல்லுது. இப்ப நம்ம கிரீனும் இந்த ரோபோட் சேர்ந்து அந்த ஹெட் குவார்டர்ஸோட பேக் டோர் மூலமா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதே நேரத்துல நம்ம ட்ரக் டிரைவரும் அதோட ரோபோட் என்ன பண்ணுதுன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற எல்லா காரையும் எடுத்து ஹெட் குவார்டர்ஸ் மேல அடிக்க ஆரம்பிக்குது. இதனால ஈத்தன் என்ன பண்றானா இருக்கிற ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அங்க ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம பீனட் சாரும் சும்மா இல்ல, அங்க இருக்கிற எல்லா ரோபோட்டையும் அங்க கூட்டு வந்துட்டாரு. அங்க ஒரு மிகப்பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. இப்போ கரெக்டா அந்த டாக்டரோட ரோபோட்டும் நம்ம கிரீனும் ஒரு வழியா நம்ம கிறிஸ் பாடி இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்க. ஒரு பக்கம் போர்ல ட்ரக் டிரைவரும் அதோட ரோபோட்டும் அங்க வர்ணவங்களை போட்டு சட்னி பண்ணிட்டு இருக்கு. ஆனா பறந்து வந்த ஒருத்தன் அவன் ரோபோட் பாடிய பாமாக்கி அந்த ட்ரக் டிரைவரோட ரோபோட்டை வெடிக்க வைக்கிறான். ஆனா அந்த ட்ரக் டிரைவரோட ரோபோட்டு பெருசுல இருந்து இன்னும் சிறுசாயிருச்சு. இப்ப மறுபடியும் சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஈத்தன் என்ன பண்றானா அவனுமே விஷனை போட்டுக்க ஆரம்பிக்கிறான். அவன் விஷனை போட்டு அடுத்த செகண்டே அங்க மிகப்பெரிய ஒரு மிஷின் வர ஆரம்பிக்குது. அதுல இருந்து வந்த நிறைய பிளாஸ்ட் அங்க இருந்த ரோபோட் எல்லாத்தையுமே சாகடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நம்ம பீனட்டையும் அந்த கெட்ட போலீஸ் ரோபோட்டையும் அப்படியே காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கண்ணை வச்சுட்டு நிக்க. ஆனா இப்ப அந்த கெட்ட போலீஸ் என்ன பண்றாருன்னா உன்னை கொல்றதுக்கு எனக்கு அவசியம் இல்ல, இந்த வாட்டி நாயும் உங்க பக்கம் தான் இருக்கு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு அவரோட
அவரோட விஷன் எடுத்துட்டு அவர் அப்படியே அதை குவிட் பண்ணிடுறாரு. இப்போ இதே நேரத்துல நம்ம கிரீனை காட்டுறாங்க. நம்ம கிரீன் ஃபர்ஸ்டா விஷனை போட்டுட்டு அவனோட தம்பியை பார்க்க போறா. இப்போ அவ கண்ணு முன்னாடி ஒரு மறை வீடு இருக்கு. இந்த வீட்டுல தான் சின்ன வயசுல கிரீன் அவன் தம்பியும் வளர்ந்துருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு கிறிஸ பார்க்க கிரீன் என்ன கேக்குறானா, வா இங்க இருந்து போயிடலாம் கிறிஸ் வா அப்படின்னு கூப்பிட கிறிஸ் என்ன சொல்றானா, என்னை இங்க இருந்து நீ கூட்டிட்டு போனா மட்டும் பிரச்சனை ஓயாது. 1000 கம்பெனி இந்த மாதிரி என்ன தேடி வந்துட்டே தான் இருப்பாங்க. என்னை இத்தனை வருஷம் யூஸ் பண்ணதுனால என் உடம்பு வேஸ்டா போச்சு. என்னால உயிர் வாழ முடியாது. இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தணும்னா உனக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்ன கொன்று. உனக்கு அதை விட்டா வேற வழியே கிடையாது. அப்படின்னாதான் என்ன யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட உயிரை வச்சு இவங்க நிறைய மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல இவளால இதை ஏத்துக்கவே முடியல. இப்ப அப்படியே போற காட்டினா நம்ம ட்ரக் டிரைவரோட பொம்மையவே போட்டு தள்ளி இருப்பாங்க. இவன் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிக்குது. போரும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கிற கட்டத்துல இப்போ இந்த ஈத்தனோட ரூம்குள்ள நம்ம பீனட் வர ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து மரியாதையை இதை நிறுத்துன்னு இவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம கிறிஸும் கிரீனும் அப்படியே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரீனும் ஒரே ஒரு வாட்டி அவளோட செல்ல தம்பிக்கு பாய் சொல்லிட்டு ரொம்ப கனத்த இதயத்தோட அவளோட தம்பி மூச்சை இவ நிறுத்திட்டா. இவ இதை நிறுத்தின அடுத்த செகண்டே அங்கிருந்த எல்லா ரோபோட்டும் அப்படியே நின்றுது. போர்லயுமே ரோபோட் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ட்ரக் டிரைவரு இந்த போர்ல தன்னோட நண்பன் இறந்துட்டானே கதறி கதறி உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஆனா அவன் ஃப்ரெண்டு சாகல, திருப்பி அவன் உயிரோட வந்துட்டான். இப்ப இவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம ட்ரக் டிரைவரும் கிரீன் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி கிரீன் அவளோட தம்பியை கொண்டிருப்பா. இப்ப அப்படியே அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது. ஈத்தன் பண்ண எல்லா ஃப்ராடுத்தனமும் வெளியே வந்துருது. அவரையும் பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. என்னதான் நம்ம கிரீன் ஈத்தனை தோக்கடிச்சிருந்தாலும் விஷயம் இல்லாம மனுஷங்களால வாழவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் அவங்களுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிருந்தாலும் அவங்களோட கற்பனையிலேயாச்சு அவங்களோட நேர்ல பார்த்து பேசின ஃபீலிங் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம கிரீன் இப்படி பண்ணதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இப்ப கிரீன் இப்ப என்ன பண்றானா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறா. எனக்கு நல்லாவே புரியுது உங்களால இது இல்லாம வாழ முடியாதுன்னு. ஆனா இது உண்மையான உலகம் இல்ல. நமக்கு விரும்பினவங்க எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்களோட மெமரிஸை வச்சுட்டு ஹாப்பியா வாழ பாருங்க. ஒரிஜினல் லைஃப்ல இனிமே நம்ம சந்தோஷமா வாழுவோன்னு அவ வீடியோவை கட் பண்ண இங்கேயே த எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரீட்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. அடுத்து நல்ல வீடியோல இருந்து உங்களை பார்க்குறேன். பாய்.